ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படி இருக்க போகுது, அதாவது ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படின்றது உருவாகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுமே வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கிரக மாற்றங்கள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி வேற வக்ரம் வந்து அடைஞ்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து சிந்தித்து வந்து செயல்படணும். அதாவது என்னெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் வந்து நல்லபடியாக இருக்கும். நல்ல சிந்தனையோடு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்மராசி நெய்யர்கள் ரொம்பவே வந்து கவலையோடையும் கஷ்டத்தோடையும் தான் வந்து இருந்துட்டு இருப்பீங்க. அஷ்டம காலம் இல்லையா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனாலுமே கூட எப்போதுமே தைரியத்தை மட்டும் நீங்கள் இழந்துடவே கூடாது. ஏன்னா தைரியத்துக்கு உதாரணமே சிம்மராசிக்காரங்க தான். ஸோ எதையும் பார்த்து பயப்படாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை வந்து நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய திறமைகளை அதிக அளவு இப்போ வெளிப்படுத்த போகிறீங்க. உங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, அதில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக முயற்சி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த முயற்சியை நீங்கள் அதிகப்படுத்துங்க. ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றதுக்காக அதை அப்படியே வந்து போற்றக்கூடாது. அடுத்து ஏதாவது வந்து சிந்திக்கணும், அந்த முயற்சியை இன்னும் வலுப்படுத்தணும், அதிகரிக்கணும். அப்போ தான் அதை வெற்றியை நோக்கி வந்து போகும். எந்த ஒரு விஷயமுமே வந்து அப்படி தான். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நல்ல ஒரு வளர்ச்சி வந்து பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பெருசாக எதுவும் கிடையவே கிடையாது, நல்லாவே இருக்குது. சொல்லப்போனால் குடும்பத்துலேயும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்க போகுது. ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் பல கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நடுவில் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் அந்த நிலை நிச்சயம் மாறுங்க, கவலைப்படாதீங்க. அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இவ்வளோ நாளாக முடியாமல் இருந்திருக்கும், தடைப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அது எப்படியாவது உங்களை வந்து நடத்தி வச்சிடும். ஸோ காலத்தையும் நேரத்தையும் நம்மளால் வந்து தடுக்கவே முடியாதுங்க. என்ன எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளை அதுலேருந்து தப்பிச்சிக்க வைக்கலாம் முடியவே முடியாது. இந்த டைமில் சிம்மராசினியர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பணப்புழக்கமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக தம்பதிகளுக்கு இடையே வந்து பிரச்சனைகளோட ஒரு அந்யோன்யம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடையே வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இனி வரக்கூடிய 15 நாட்களில் நல்ல மாற்றம் இருக்குங்க. உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும், நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், மகிழ்ச்சியானது அதிகரிக்கும், சிறப்பாகவே வந்து இருக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு உறவினர்கள் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அதே நேரம் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு உதவிகள் அவங்கள்ட்ட கிடைக்குதோ அதே அளவுக்கு அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்து நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, அஷ்டம காலம் எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆபத்துக்களை மட்டும் கொடுக்க போகிறது கிடையாது. அந்தந்த காலகட்டங்களில் நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இருக்குது, ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுபமாக தான் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் வந்து நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த 15 நாட்களுக்குள்ளே பொன் பொருள் சேர்க்கையானது சேர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த காலகட்டங்களில் விருந்து விழா அப்படின்னு எதுலையாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் போயிட்டு வருவீங்க. இதனால் உங்களுடைய மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையேவும் அன்பானது அதிகரிக்கும். உறவினர்கள்ட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ அந்த அளவுக்கு எச்சரிக்கை அவசியமானது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யார் மூலிமா வேணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், இவங்களால தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது.
அதே போல் சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான். ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் வரும், சொல்லவே முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் தான் பராமரிச்சுக்கணும். நல்ல உணவுகளாக சாப்பிடுங்க, அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைக்கிறதுக்கு சரியான உணவு, தூக்கம் இதெல்லாம் அவசியமானது. கண்டிப்பாக அதெல்லாம் செயல்படுத்துங்க. அப்போ தான் உங்களுடைய உடல் நலம் சிறப்பாகும். இல்லைனா பெருசாக ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் சிம்மராசி நேயர்களுக்கு தந்தை வழி இருக்கக்கூடிய உறவினர்கள் வகையில் தான் பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ஸோ அதனால் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அலுவலகம் போகக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். கூட வேலை செய்யக்கூடியவங்க மூலியமாக உங்களுடைய ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அவங்களாம் நடந்துப்பாங்க. அந்த அளவுக்கு தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேடிக்கூட பார்க்கலாம். அதிகமாக சிம்மராசிக்காரங்க தான் லீடர்ஷிப்பில் இருப்பாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடியது தான். அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நடந்துப்பாங்க. விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் அதிகாரிகளுடைய ஆதரவும் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதுவும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வியாபாரம் விற்பனை அமோகமாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா வழக்கத்தை விட உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வியாபாரம் விற்பனை அதிகரிக்க பணப்புழக்கமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு பணியாளர்கள் மூலமாக ஏற்படும். ஆனால் அதை பார்த்தலாம் நீங்கள் பயந்துடக்கூடாது. என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அவங்க மூலியமாக ஏற்பட்டாலுமே கூட பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை பற்றிலாம். மேலும் சக ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க போகிறீங்க. பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஸோ சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் மாத கணக்கின்படி பார்க்கையில் ஆடி மாதமும் வந்துடும். ஆனால் ஆடி மாதம் எப்போதும் போலதாங்க அம்மனுக்கு உரிய அந்த மாதத்தில் உங்களுடைய விஷயங்களும் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. இருந்தாலுமே பெரும்பாலும் கிரக அமைப்புகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே விஷயம் இறை வழிபாடு மட்டும்தான். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது அஷ்டம காலங்கள் அப்படின்றத தாண்டி சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா முருகப்பெருமான் உங்களுடைய தைரியத்தை அதிகரித்து கொடுப்பாரு. பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுப்பாரு. உங்களுடைய பயத்தை போக்கி கொடுப்பாரு. முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையில் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு இன்னுமே எண்ணிலடங்காத சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படி இருக்குது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன தெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கணும், வளர்ச்சிகளை பார்க்கணும், தடைகளை எல்லாத்தையும் விலக்கி வைக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்களாம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் கூட இருக்குது. ஸோ ஆடி கிருத்திகை கண்டிப்பாக முருகனை வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல்களை கொடுக்க போகுது, ஏற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத உறுதியாக நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல தாங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சிகளும் நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்களை போல்
பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.